வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வித்துறையில் மகத்தான சாதனைகளை செய்து வருகிறோம். சென்னையில் நடந்த சிற்பி திட்ட நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தனியார் பள்ளிகளில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடுகளை பலியிட தடை விதிக்க முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இதன் மூலம் நாட்டின் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரிப்பு. விரிவான செய்திகள். கல்வித்துறையில் மகத்தான சாதனைகளை செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சென்னை மாநகர காவல்துறையின் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டத்தின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர், சமத்துவ இந்தியாவை பேணி காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நாட்டின் எதிர்காலமான மாணவர்களாகிய உங்கள் கையில் உள்ளதாக கூறினார். மாணவர்கள் படிப்பில் முதலிடத்தை பிடிப்பது போல ஒழுக்கத்திலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்த முதலமைச்சர், கல்வித்துறையில் மகத்தான சாதனைகளை செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், காலை சிற்றுண்டி உள்ளிட்ட பல திட்டங்களை தொடர்ந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் சிற்பி என்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். சமத்துவ இந்தியாவை பேணி காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி நடந்துக்கிட்டு வருது. இந்தியாவில் எல்லாத்துலேயும் நம்பர் 1 தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வரோம். அதிலும் குறிப்பாக கல்வித்துறையில் மகத்தான சாதனையை இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை சிற்றுண்டி திட்டம். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா பசியோட படிக்க வர்ற குழந்தைகளுக்கு முதல்ல உணவு, அப்புறம்தான் வகுப்பறை அப்படின்னு சொல்ற மாதிரியான திட்டம் அது. வயிற்று பசியை போக்கிட்டாவே உங்களோட அறிவு பசிக்கு உணவு கிடைச்சிடும். இதை மனசில் வச்சு தான் காலை சிற்றுண்டி திட்டத்தை நாம உருவாக்கணும். விழாவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பொன்முடி, சேகர் பாபு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை ஜூலை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்கள் இதோ. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகள் ஜூலை 7ஆம் தேதி ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கம் கேட்டு வழக்கு கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் மனுவும் இந்த வழக்குடன் சேர்த்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. அப்போது வழக்கு விசாரணையின் போது அமைச்சர்களை நியமிப்பது ஆளுநரின் விருப்பம். செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் இருப்பதாலும் அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து இருப்பதாலும் அவரால் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. எனவே இலாக்கா இல்லாத அமைச்சர் அவர் தொடர அனுமதிக்க கூடாது என செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாதிட்டனர். இதன் பின் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர விருப்பமில்லை என்றுதான் ஆளுநர் கூறியுள்ளார். அமைச்சரவையிலிருந்து நீக்குமாறு ஆளுநர் ரவி கூறவில்லை. எனவே 2 ஆண்டுக்கு மேல் தண்டனை பெற்றால் மட்டுமே பதவி விலக நேரிடும் எனவும் கூறினார். ஆளுநருக்கு முதல்வர் எழுதிய கடிதத்தினை சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். மேலும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் எந்த உத்தரவும் இல்லாமல் நீதிமன்றம் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கடித போக்குவரத்து குறித்து கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தலைமை நீதிபதி அமர்வு கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகள் ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 20 நாட்களுக்கு கட்டாய மருத்துவ கண்காணிப்பு தேவை என காவேரி மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. தனியார் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களை சேர்ந்த தனியார் பள்ளிகளுக்கு அரசு அங்கீகார சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தடாகம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கற்பிக்க தமிழ் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் தகவல்கள் தனியார் அமைப்புகளால் திருடப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் அங்கீகார ஆணையை பெற அலைக்கழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை தேடி வந்து அரசு ஆணையை வழங்கி வருவதாக கூறினார். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்வை இன்றைக்கு எங்களுடைய துறையில் இருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் திரு நாகராஜ் முருகன் சாருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு கோவையில் அது நடந்து முடிந்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற தனியார் பள்ளிகளுக்கான இந்த அங்கீகார ஆணையை வழங்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஆணையை வாங்குவதற்காக அவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நேரடியாக அவங்களை தேடியே நாடியே நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். முன்னதாக கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடுகளை பலியிட தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மாநகராட்சி அனுமதிக்காத இடத்தில் ஆடு மாடுகளை வெட்டி பலியிட தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசிடம் விளக்கம் பெறாமல் ஆடு மாடுகளை பலியிட தடை விதிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டும் நீங்கள் ஏன் கடைசி நேரத்தில் மனு தாக்கல் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து திருச்சி காவல் ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். மத்திய பிரதேசத்தில் 27ஆம் தேதி 5 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். போபால், ஜபல்பூர், கஜுராஹோ, போபால் மற்றும் போபால், இந்தூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். அதேபோல் கோவா, மும்பை, ஹதியா, பாட்னா, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கோவா, ஜார்க்கண்ட், பீகார் மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில்கள் தொடங்கி வைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்றும் இதன் மூலம் நாட்டின் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 5 ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், கேரளாவில் காய்ச்சல் பரவினாலும் தமிழகத்தில் பெரும் பாதிப்பு இல்லை என தெரிவித்த அமைச்சர், கேரளாவில் மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழப்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள 13 இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இங்க எந்த காய்ச்சலும் வரல, நீங்க வர வைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்காம இருந்தா சரி. இது வரைக்கும் வரல, வந்தா நம்ம பாதுகாத்துப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா எல்லையில் ஒரு 13 இடங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 13 பார்டர்கள், அதாவது இருசக்கர வாகன போக்குவரத்து, 4 சக்கர வாகன போக்குவரத்து, நெடுஞ்சாலை மாதிரி எல்லா இடங்களிலும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி எந்தமான ஒரு பதட்ட சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. பிரதமர் மோடி முதல்வராக இருந்தபோது குஜராத்தில் நடைபெற்ற கலவரமே அவரால் சில நாடுகளுக்கே செல்ல முடியாத நிலைக்கு காரணம் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் சித்திரவதைகளுக்கு எதிரான மாநில அளவிலான பிரச்சார தொடக்க விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழ்நாட்டில் காவல் நிலைய சித்திரவதைகள் உட்பட அனைத்து வகை சித்திரவதைகளையும் தடுக்கும் வகையில் தமிழ்நாடு சித்திரவதைகள் தடுப்புச் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என உறுதியளித்தார். இந்த தினத்திலே தான் நம்முடைய மாநில மனித உரிமை ஆணையமும் காவல் சித்திரைக்கு எதிரான கூட்டு இயக்கமும் இணைந்து சித்திரவதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தினை முன்னெடுக்கக்கூடிய ஒரு துவக்க விழா நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. நீதியரசர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள்.
அந்த கூட்டத்தில் அவங்க சித்திரவதையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நாம் குறைக்கப்பட வேண்டும். குறிப்பாக காவல் சித்திரவதை என்பது தவிர்க்கப்பட்டாக வேண்டும். எனவே இது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு UN கன்வென்ஷன்ஸ் போன்றவற்றினுடைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். நிச்சயமாக நான் அதை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து செல்வேன் என்ற உறுதியை நான் கொடுத்திருக்கின்றேன். டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம் செய்யப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் கடந்த 22ஆம் தேதி முதல் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கோயில்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் அவற்றை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சில டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தின் விலையை 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கினால் பணி நீக்கம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல என தெரிவித்த அவர், டாஸ்மாகில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இல்லை, கூடுதல் விலைக்கு விற்றுதுனாக்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது அங்கேருந்து ஃபைன் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த பணியாளர்களுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்னங்கிறதையும் நாங்கள் அடிப்படையாக பார்க்கணும். நாங்கள் இதை மட்டும் சொல்கிறதில்ல. அதனால் அந்த அடிப்படையாக பார்த்துட்டு இந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜூலை 2ஆம் தேதி தொடங்குவதாக இருந்த பொறியியல் படிப்பு கலந்தாய்வு தள்ளி வைக்க ஆலோசித்து வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கைக்கான பொறியியல் கலந்தாய்வு தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டார். அதில் 22.92 லட்சம் விண்ணப்பங்களில் 1.78 லட்சம் மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மருத்துவ கலந்தாய்வு இன்னும் தொடங்காமல் உள்ளதால் பொறியியல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வு முடிவுகள் வெளியானாலும் கலந்தாய்வு இன்னும் தொடங்கவில்லை என தெரிவித்த அவர், மருத்துவ கலந்தாய்வு முதல் கட்டம் தொடங்கிய பின் பொறியியல் கலந்தாய்வு தொடங்க ஆலோசிப்பதாக கூறினார். இந்த நாங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கிறது ஏன் முதல்ல தள்ளியிருக்கலாம், ஜூலை 2க்கு வச்சதுக்கு காரணமே நமக்கு இந்த நீட்டு தேர்வினுடைய ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் அது ரிசல்ட் வந்தாலும் இன்னும் அவங்களுக்கு இந்த மாதிரி கலந்தாய்வு நடத்தி அவங்கள அட்மிட் பண்ணணும். அது நடந்ததுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாததில்ல, பெரும்பாலான மாணவர்கள் மருத்துவத்தை விரும்புவார்கள். இதில் சேர்ந்துட்டாங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த 2ஆம் தேதின்னு தான், அதுக்காக தான் முதல்லையே நம்ம ஜூலை 2ன்னு வச்சோம். இன்னும் இந்த கடைசி முடிச்சு பட்டாலும் ஆக இன்னும் அந்த ரிசல்ட் நீட்டு தேர்வு முடிவுகள் வந்து விட்டாலும் அவர்கள் சேர்க்கைக்கான இந்த கவுன்சிலிங் நடக்காத இருக்கிற காரணத்தினால் அது கொஞ்சம் இந்த 2ஆம் தேதிங்கிறது கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது எப்போ வருதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அது முதல் கவுன்சிலிங் வச்சுட்டா கூட போதும். நாம் நம்ம கவுன்சிலிங்கை நாம் இந்த சேர்க்கையை ஆரம்பித்து கொள்ளலாம் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த தேதியும் விரைவில் அதை பொறுத்து நாங்கள் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் SS சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து பணிமனை வளாகத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறை திறப்பு விழா மற்றும் 213 ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 55 கோடி மதிப்பிலான பணப்பலன்களை காசோலையாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் ஆகியோர் பங்கேற்று காசோலையை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் SS சிவசங்கர், பெருநகரங்களில் மட்டுமில்லாமல் கிராமங்களையும் இணைக்கும் வகையில் 21,000 பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், அன்றைக்கான KM நேரு அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 15,000 பேருந்துகள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த அமைந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 14,000 பேருந்துகள் தான் வாங்கப்பட்டது. ஒரு 5 ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கையை கூட அடுத்த 10 ஆண்டுகளில் அவர்கள் சரி செய்யாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு சிறு நெருக்கடிகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே போல தான் போக்குவரத்துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நியமிக்கப்படாத ஒரு சூழல். இப்பொழுது
இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் புதிதாக நியமிப்பதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்குமான ஆணை வந்திருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கு வான்புகழ் வள்ளுவன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மலேசியா நாட்டின் தலைநகர் கோலாலம்பூர் தான் ஸ்ரீ KR சோமா அரங்கில் உலகம் முழுவதும் 150 திருவள்ளுவர் சிலைகளை நிறுவிய பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களின் சேவையை பாராட்டி மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஒருங்கிணைப்பில் மலேசிய தமிழ் அமைப்புகள் இயக்கங்கள் ஒன்றிணைந்து மலேசியா இந்தியா காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சொல்வேந்தர் தான் ஸ்ரீ எம் சரவணன் MP மற்றும் டத்தோ சகாதேவன் இணைந்து ராஜேந்திரன் ஞானசைமன் ஆகியோர் முன்னிலையில் வான்புகழ் வள்ளுவன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இவ்விழாவில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட மலேசிய தமிழ் ஆளுமைகள் பங்கேற்று சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியை சேர்ந்த தம்பதியினர் ஈஸ்வரன் மற்றும் அவர் மனைவி சங்கீதா. இவர்கள் இருவரும் தங்களது 2 வயது ஆண் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் ஆற்காடு நோக்கி சென்றபோது கடப்பந்தாங்கல் என்ற பகுதியில் அதிவேகமாக எதிரில் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈஸ்வரன் மற்றும் சங்கீதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இவர்களது 2 வயது குழந்தை சிறிய காயங்களுடன் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை எடுத்துச் செல்ல விடாமல் சாலையிலேயே வைத்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார விதி திருத்தத்தை திரும்பப் பெற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிகப்பெரிய கட்டண உயர்வு அதிர்ச்சியிலிருந்து பொதுமக்களும் வர்த்தக நிறுவனங்களும் மீண்டு வரும் நிலையில் மற்றுமொரு கட்டண உயர்வை தாங்கிக் கொள்வது கடினம் என குறிப்பிட்டுள்ள O பன்னீர்செல்வம், இதுபோன்ற திருத்தங்கள் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின்சார விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகின்றது. அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதேபோல் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக நாட்டு நல பணித்திட்ட மாணவிகள், அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதையால் ஏற்படும் தீமைகள் குறித்து தத்ரூபமாக நடித்து காண்பித்தும் ஊர்வலமாக சென்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், திருவாரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தையொட்டி இந்த பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சமூக ஆர்வலர் என்ற பெயரில் கல்குவாரிகளை மிரட்டி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் 47 கல்குவாரி மற்றும் கிரஷர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் கட்டுமான பணிகள் பாதிப்படைந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இன்று 26/6/2023 காலை 6 மணி முதல் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கல்குவாரியும்
கிரஷர் தொழிலும் லாரிகளும் வேலைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எங்களது புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக, எங்களது கல்குவாரிகள் சங்கத்தின் சார்பாக எங்களது மாவட்டத்திலும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த வீடு இல்லாமல் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 3 மாதங்களாகியும் முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரம் தொடர்பாக தமிழக செயலர், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், மனித உரிமை ஆணையம் உட்பட பல்வேறு இடங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஐநா மனித உரிமை ஆணையத்தை நாடி உள்ளதாக அம்பேத்கர் மக்கள் இயக்க செயல் தலைவர் இளமுருகுமுத்து தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மனு நாளில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்த போது மனு கொடுக்க வந்த 2 பெண்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு பெருமாள் கோயிலூர் பகுதியை சேர்ந்த விவசாயி இருவரை வனத்துறையினர் கைது செய்ததால் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பெரியகுளத்தில் முறையாக பணிகள் நடைபெறவில்லை என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை தேவஸ்தான அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வேலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி துவக்கி வைத்தார். மேலும் சிறந்த முறையில் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு செய்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கினார். இதில் 300க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை நேரு விளையாட்டு அரங்கில் மாநிலங்களுக்கு இடையிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டி வரும் ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பாரத் ஸ்மார்ட்ஸ் கிளப் அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். வெளிக்கொணர்வுக்கு உண்டான போட்டியை வருகின்ற 28/6/2023 முதல் 2/6/2023 வரை நடத்த இருக்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டியானது 10 வயதிற்கு உட்பட்ட, அதாவது ரெகுலர் பேஸ்கெட் பால் அந்த போட்டிகள் வந்து மூவருக்கு எதிரான மூவர் போட்டியில் வந்து 10 வயதிற்கு உட்பட்டவர்களிலிருந்து 59 வயது அடைந்தவர்கள் வரையும் விளையாடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது. ஏறக்குறைய 600 விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் 4 மாநிலங்களைச் சேர்ந்த, அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய 4 மாநிலங்களிலிருந்து சிற்றுளி என்கின்ற கோவையில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான விளையாட்டு அமைப்பின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த வீல் சேர் பாஸ்கெட் பாலானது இந்தியாவில் முதன்முறையாக நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கல்லூர் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மதன் மற்றும் அவரது தந்தை ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் கிராமத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கட்டமைப்பு பணிகளுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக கூறி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் மிராக்கிள் எனும் புதிய திட்டத்திற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரும் மருத்துவருமான குகன், கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி தலைவர் அபர்ணா சுங்கு, SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயண சுவாமி, சுபாஷ் என பலரும் கலந்து கொண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 68 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மதித்தோப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நரிக்குறவர் சங்க தலைவர் களியமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் தாலுகா அலுவலகத்தில் அளித்தனர். நரிக்குறவங்க பாவப்பட்ட மக்கள் அத்தகுண்டத்தில் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து போராடுறவங்களுக்கு ஒரு இடத்த நிரந்தரமாக ஒரு இடத்த கொடுத்து மக்களை உட்காரப்பன்னு சொல்லி எங்களுக்கு இந்த மலையில கொடுத்து எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு இடத்த காமிச்சு பட்டா போட்டு எங்களுக்கு மேப் போட்டு அளந்து கொடுத்து எங்களை உட்கார வச்சு எந்த பிரச்சனை இல்லாமல்
இருந்தனால இப்போ முசலங்கோ திருடு பண்ணுறவங்க ஊடால வந்துக்கிட்டு இடத்த பூரா மறைச்சிக்கிட்டு எங்கள் பொம்பளை பிள்ளை ஒன்று தூக்கிட்டாங்க. எங்களுக்கு வெட்டு குத்து நடந்து கேஸ் நடந்து அவங்களோட சமாதானம் போய் அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருந்து வரோம், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்து சொன்னவங்க இப்போ அவங்க ஊரே தெரிஞ்சு பலபடி எங்களுக்கு அடிக்க வராங்க. எங்கள் இடத்து பூரா அவங்க வளைச்சி வீடு கட்டுறாங்க, அவங்க கல் ஊன்றாங்க. இதுக்கு நீங்கள் தாசில்தார் ஐயாவும் கலெக்டர் ஐயாவும் ஆடியோ ஐயாவும் எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு இடத்த வாங்கி எங்கள் இடத்த எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். நன்றி. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 கன அடியிலிருந்து 11,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக கடந்த 12ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த 12ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வினாடிக்கு 10,000 கன அடி வீதமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் விவசாயிகளின் தேவைக்கேற்றவாறு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 கன அடியிலிருந்து 11,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 43,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 43,760 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கத்தின் விலை 5,470 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 20 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் பட்டப்பகலில் சாலையில் சென்ற காரை வழிமறித்து துப்பாக்கி முனையில் பணத்தை வழிப்பறி செய்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி பிரகதி மெய்டன் அருகே உள்ள சுரங்கச்சாலையில் சென்று கொண்டு இருந்த காரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் காரை வழிமறித்து காரில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புகாரின் பேரில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். காட்டுத்தீயின் தாக்கம் காரணமாக உலகிலேயே அதிக காற்று மாசு கொண்ட நகரமாக கனடாவின் மான்ட்ரியல் நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த IQA என்ற நிறுவனம் உலகளவில் காற்றின் தரம் குறித்த தகவலை வெளியிட்டு வருகிறது. இதன்படி மான்ட்ரியல் நகரில் உலகிலேயே மிக மோசமான அளவில் காற்று மாசுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. காற்று மாசுபாட்டால் மான்ட்ரியலில் புகழ்பெற்ற அயன்மேன் ட்ரையத்தான் போட்டி ரத்து செய்யப்பட்டதுடன் திறந்தவெளி விளையாட்டு திடல்கள், நீச்சல் குளங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே கனடாவில் காட்டுத்தீ ஏற்பட்ட இடங்களின் எண்ணிக்கை 465ஆக அதிகரித்துள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் மகத்தான சாதனைகளை செய்து வருகிறோம். சென்னையில் நடந்த சிற்பி திட்ட நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தனியார் பள்ளிகளில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடுகளை பலியிட தடை விதிக்க முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இதன் மூலம் நாட்டின் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.